திடீர்னு நம்ம பூமியில் காற்றே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? முதல் 1 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்காது. வானத்தில் பறந்துட்டு இருந்த பறவைகள் எல்லாமே கீழே விழுந்து இறந்து போயிடும். வானம் பார்த்திங்கன்னா கருமை நிறமாக மாறிடும். ஒரு நாளுக்கு அப்புறம் காலையில் பயங்கரமாக வெயில் அடிக்கும், நைட் ஆனால் பயங்கரமாக குளிர் அடிக்கும். ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்க நீர்லாம் ஆவியாகி விண்வெளிக்கு போக ஆரம்பிச்சிடும். மரம், செடி, கொடிகள் எல்லாமே இறந்து போயிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வாட்டர் ஆவியாகி மேலே போயிடும். பூமியே வறண்ட பாலைவனம் மாதிரி காட்சியளிக்கும். நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே இறந்து போயிருக்கும். நிலத்துக்கு அடியில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களும் ஆழ்கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு மாதத்தில் பெருங்கடல்கள் எல்லாம் சின்ன சின்ன குட்டைகளாக மாறும். அதாவது சொல்லப்போனால் மழை பெஞ்சால் நம்ம ஊரில் சின்ன சின்ன குட்டைகள்லாம் தேங்கி இருக்கும்ல, அது மாதிரி பெருங்கடல்கள் எல்லாம் மாறிடும். பூமியோட மேற்பரப்பில் ரேடியேஷன் அதிகமாகும். ஒரு வருஷத்தில் பூமியில் தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஆயிரும். ஸோ தண்ணியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்கும். நிலத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்கும். நிலத்துக்கு அடியில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் மட்டும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமியே சொல்லப்போனால் செவ்வாய் கிரகம் போல் ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் நீர், காற்று, வெப்பம் எதுவுமே இல்லாமல் பூமி வெறும் கல் மாதிரி காட்சியிலையும். பூமியில் எந்த உயிரினமே இருக்க முடியாது, எல்லாமே செத்து போயிருக்கும். பார்த்தீங்களா மக்களை, காற்றோட வேல்யூ, ஒரு ஏருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.